ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்ல முயன்ற 3 சரக்கு கப்பல்களை ஈரான் தாக்கியுள்ளதுடன் 2 கப்பல்களையும் சிறைபிடித்துள்ளது. இதில் ஒரு கப்பல் இந்தியாவை நோக்கி சென்று கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. போர் நிறுத்தம் அமலில் இருந்தாலும் அமெரிக்கா தொடர்ந்து ஹோர்முஸ் நீரிணையை முற்றுகையிட்டு வருகிறது. இதற்கு பதிலடி அளிக்கும் வகையில் ஹோர்முஸ் நீரிணையில் 3 சரக்கு கப்பல்களை தாக்கியுள்ளதுடன் MSC பிரான்செஸ்கோ மற்றும் எபினினோட்டாஸ் ஆகிய 2 கப்பல்களையும் ஈரான் சிறைபிடித்துள்ளது. உரிய அனுமதியின்றி இக்கப்பல்கள் இயங்கியதாக ஈரானின் புரட்சிகர காவல்படை குற்றம் சாட்டியுள்ளது. ஈரானுடனான போரை முடிவுக்கு கொண்டுவர குறிப்பிட்ட காலக்கெடு எதுவும் இல்லை என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ள நிலையில் இந்த தாக்குதலை ஈரான் நிகழ்த்தியுள்ளது. ஈரான் தாக்கியது அமெரிக்க கப்பல்கள் இல்லை என்பதால் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஈரான் மீறியதாக தாங்கள் நினைக்கவில்லை என அமெரிக்கா கூறியுள்ளது. அதே சமயம் அமெரிக்கா இஸ்ரேலின் அப்பட்டமான போர் நிறுத்த மீறல்கள் காரணமாக ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது சாத்தியமில்லை என ஈரானின் தலைமை பேச்சுவார்த்தையாளரான முகமது பாகர் காலிபாஃப் தெரிவித்துள்ளார். மேலும் ஈரான் கப்பல்களை அமெரிக்கா முற்றுகையிடுவதும் வாக்குறுதிகள் மீறப்பட்டதும் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைக்கு முக்கிய தடையாக இருப்பதாக ஈரானிய அதிபர் மசூத் பெஷஷ்கியான் காட்டமாக பதிலளித்திருக்கிறார். மறுபக்கம் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையே கடந்த வாரம் தொடங்கப்பட்ட 10 நாட்கள் தற்காலிக போர் நிறுத்தம் வரும் ஞாயிற்றுக்கிழமையுடன் முடிவுக்கு வரும் நிலையில் போரை நிரந்தரமாக நிறுத்த இரு நாடுகளும் அமெரிக்காவில் இன்று பேச்சுவார்த்தை நடத்த உள்ளன.